ஹே ஹலோ, வெல்கம் டு கோகுல் வ்ளாக். கோகுல் வ்ளாகா கோகுலஸ் வ்ளாக் ஏதோ ஒரு வ்ளாக் வச்சுக்கோங்க. நம்ம இது பாட்டு வீடியோ. இது அந்த ஏரியில் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த பனைமரம் காமிச்சல, அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கேன். நான் வேணா போட்டு விட்றேன். அதை வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேண்டி 27_4 அந்த மாதிரி இருக்கும் சேனலுக்கு. அதெல்லாம் ஏரியை விட்டு ஏற போகிறோம். நாம் ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. நம்மளுக்கு இந்த ஆளுங்க இருக்கும்போதெல்லாம் விளாக் எடுக்க தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எவனுமே வராததில் தான் தெரியல. எவனா வந்துட போகிறான். ஷவா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடமே இப்படி இருக்காது. இந்த இடம் இருக்குல்ல, இங்கே இப்படி ஒரு தடம் போகும். இப்போ பார்த்தா இப்படி இருக்குது குப்பை. எல்லாங்க தான் எடுத்துகிட்டு கொட்டுவானுங்க போல். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அல்லு கூட்டுற இடம். இது ஒரு அப்படி ஒரு இடம். அது இங்கே வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் கிட்ட ஒரு புளியா மரம் இருக்கும். செம பெரிய புளியா மரம் இங்கே தான், சரிங்களா. இப்போ தான் முள். அப்போல்லாம் இந்த புளியாமரம் இருக்கும்போது க்ளீனாக இருக்கும். நாங்கள் வந்து புளியாம்பழம் பொறுக்குவோம். எங்கள் எப்படி சொல்கிறது, பெரிய புளியாமரம். கீழேருந்து அடித்து அடிப்போம். அது காற்று அடிச்சிச்சுன்னா உள்ளும் சட்டையை கழட்டி போட்டு பொறுக்குவோம் நாங்கள். இந்த நிலத்தெல்லாம் பாதி கொஞ்சம் அப்படியே கவர் ஆகிருக்கும், நிழல் விழுந்திருக்கும். இங்கே ஒரு கொட்டாயில் போட்டிருப்பாங்க. இந்த கொட்டாயெலாம் இல்லை. அப்படியே நைட்டு அப்படியே பேட்ரிலாம் வச்சு எடுத்துன்னு வந்து எடுப்பாங்க. இங்கே வந்து போட்டினா வீட்டுக்கு அந்த புளியாமலை வந்து வீட்டு யூஸுக்கு தான், விற்கிறதுக்கெலாம் இல்லை. எல்லாருமே இந்த ஊரில் இந்த புளியாம்பலத்துக்கு வருவாங்க. மெயினாக புண்ணியமாக வேணும். நாங்கள் கன்ஃபார்ம் வாங்குறோம் இந்த புளியாம்பலத்துக்கு வரும். நான்லாம் சட்டையை கழுத்து போட்டு பெருக்கின காலெலாம் இருக்குது. அப்படியே பெருக்கின்னு அது இந்த இதில் இறங்கி அப்படி ஓடி போவோம் வீட்டுக்கு. மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சுன்னா போட்டுனால ஒரு டைம் ஆலங்கட்டி மழை பெய்யும்போது சட்டையெல்லாம் கழட்டி போட்டு புளியாம்பழம் பொறிக்கின்ற ஆலங்கட்டி மழை அப்படியே ஓடுறேன் எங்கள் வீட்டுக்கு குடு குடுன்னு. அப்படியே இங்கே வரையும் அந்த மரம் பெரிய மரங்க. இந்த அவுத்தி இது இருக்குல்ல, இது ஃபுல்லாக விட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வரவே இப்போ பயமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவரை பார்த்தாலே அவங்களுக்கு சொன்ன புரியாது. அவரை பார்த்தா தான் புரியும். அவரை பார்த்தாலே ஒரு வைப்பு கொடுப்பாப்புல. இப்போ எங்கே இருக்கோம், பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. எங்களுதெல்லாம் இறம் வந்துச்சு, இப்போ இல்லை. அப்போலாம் எருமை பால் தான் குடிப்போம் சின்ன வயசில். எவ்வளோ நல்லாயிருக்கும் எருமை பால், தயிர். எங்கள் பாட்டி வெண்ணெய் செய்ய எடுப்பாங்க, மோர் திக்காக இருக்கும். இது எங்கள் கொள்ள தான். இப்போதைக்கு எதுவும் போடல. நெல் போடலான் இருப்பாங்க போல், தண்ணி இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவில் எல்லாம் நெல் தான் போடுறாங்க. எங்களுக்கு 2 கிணறு மொத்தம். இங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுவும் ஒரு நாள் காமிக்கிறேன். தென்னை மரம் தான் ஒன்று தென்னை மரம் எல்லாம் வெட்டிட்டோம். இங்கெல்லாம் பெரிய ஹைட்டு, செம ஹைட்டாக மரம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தண்ணி ஒரு 2012-11 இந்த டைமில் ஒரு வறட்சி வந்துச்சு பாருங்க. அதில் எல்லாம் இதாகிடுச்சு. 6, 7 அடிக்கிறது. இதுவும் எங்கள் மரம் தான், தென்னை மரம் 2 மரம். சாலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. வீடு அங்கே இருக்குது, அந்த பெரிய வீடுக்கு அந்த சைடு இருக்க வீடு. எனக்கு ஒன்று இங்கேயே உட்காந்துட்டு போவோம். போனால் அங்கே வேலை வைப்பாங்க. ஓகே, பாய்.